நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் என்ன செய்வார்? இருப்பார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரு? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கணும். நியாயம்னா என்னது? அவருடைய நியாயம் என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவுடைய நியாயம் யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுடைய நியாயம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்திற்கு நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக எந்த நோய்களும் எந்த பிரச்சனையும் எதனாலதான் வருது? பாவத்தினாலதான் வருது. ஆனா பாவத்தினால வருதுன்னா, நீங்க பாவம் செஞ்சாலும் செய்யலனாலும் உங்க மேல நோய்கள், சாபங்கள், பலவீனங்கள் வரும். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னங்க? இப்ப நீங்க பாவம் செஞ்சாலும் செய்யலனாலும் உங்க மேல, இப்போ நீங்க பாவமே செய்யல, உங்க மேல நோய் வராம இருக்குமா? இந்த உலகத்துல நீங்க வந்த பிறகு எப்படிங்க? அது உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், புரியாதே. வாங்கய்யா, நீங்க தான் வரணும். இப்போ கவனிக்கிறீங்களா? இப்போ இவர் நம்ம பிரதர் இருக்கிறார், இவர் பாவமே செய்யலனா இவர் மேல எந்த நோயுமே வராதா? பாவமே செய்யலனாலும் நோய் வருமா வராதா? வருமா வராதாங்க? வரும். ஏன்? காரணம் என்ன? இவர் செஞ்ச பாவத்தினால இவருக்கு சாபம் வரல. எதனால இவருக்கு சாபம் வருது? எதனாலங்க? இவர் செஞ்ச பாவத்தினால இல்ல, இவர் நடந்து கொண்ட முறைமையினால கிடையாது. எதனால இவருக்கு பாவங்கள், சாபங்கள், பிரச்சனை வருது? காரணம் என்னன்னா, ஆதாம் செய்த பாவத்தினாலே இவருக்கு என்ன வருது? சாபம், தரித்திரம், உபத்திரம், வேதனை எல்லாம் வர்றது. காரணம் என்ன? நாம் பாவத்துல பிறந்ததுனால பாவியா இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அதனாலதான் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். நியாயம்னா என்னது? அவருடைய நீதி. சரி, அவருடைய நீதினா உங்களுக்கு என்னன்னு புரியாது, கவனிங்க, என்னன்னு சொல்லி தர்றேன். நியாயம்னா, நீங்க செஞ்ச பாவத்தினால உங்களுக்கு தரித்திரம் வரல, சாபம் வரல. எதனால வந்தது? நம்ம பாவத்துல பிறந்ததுனாலதான் நமக்கு சாபம், மரணம் எல்லாம் வந்தது. கவனிச்சிங்களா? நம்ம செஞ்ச பாவத்தினால நமக்கு என்ன வரல? மரணம் வரல. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் யாரால வந்தது? ஹலோ, பாவத்தின் சம்பளம் மரணம் யாரால வந்தது? ஆதாமால வந்தது. நீங்க செய்யற பாவத்தினால வரல. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குது? புரியாது? தலை சுத்துதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. என்ன பாக்குறீங்க? நான் தப்பா சொல்லிட்டேனா? தப்பா சொல்லல பிரதர், நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். நான் ஆதாமுடைய பாவத்தினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. ஆனால் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடையாது. ஹலோ, விளங்குதா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. ஏன் கிடையாது? அப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவமே செய்யாம இருந்தாலும், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சபை கணக்குப்படி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னது? பாஸ்டர்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் என்ன செய்யறது கிடையாது? பாவமே செய்யறதே கிடையாது. அப்படின்னா யாருக்குமே என்ன வரக்கூடாது? மரணமே வரக்கூடாது, இல்லையா? பாவம் செய்யாதவர்களையும் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணம் என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இயேசு கிறிஸ்து அந்த மரணத்திலிருந்து உங்களை என்னை நீங்களாக்கி விட்டார். மரணத்திலிருந்துனா ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டு ஆவிக்குள்ளாக மரித்து விட்டான். விளங்குதா? பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டான்? தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டான். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு என்ன கிடையாது? ஆவிக்குரிய மரணம் கிடையாது. ஏன் ஆவிக்குரிய மரணம் கிடையாது? யோவான் 5:24 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரியும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மரணத்தை விட்டு நீங்கி எதுக்கு உட்பட்டிருக்கிறான்? ஜீவனுக்கு. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு பதில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. முதல் ஆதாமுக்குள்ள பிறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
ஜீவன் ஜீவன் ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். உலக நியாயம் என்னதுங்க? நீங்க பாவம் செஞ்சிட்டா என்ன செய்யணும்? நீங்க பாவம் செஞ்சா என்ன கொடுக்கணும்? உங்களுக்கு தண்டனை. இந்த சொல்றாங்க பாருங்க, அதான் என்னது உலக நியாயம். இந்த உலக நியாயத்தை தான் பாஸ்டர்மாரும் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா சபையிலையும். டூ குட் கெட் குட், டூ பேட் கெட் பீட். உலகத்துல சொல்லிக் கொடுக்கிறது என்னது? நல்லது செய்ய நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? அது உலக நியாயம். ஆண்டவர் இயேசுவின் நியாயம் என்ன? நீ நல்லது செஞ்சாலும் செய்யலனாலும் ஓமேல் நீ கெட்டது செஞ்சதுக்கு உனக்கு கெட்டது கிடைக்கிறதுக்கு பதில் அவர் அந்த கெட்டதை எல்லாம் அனுபவித்தபடியால் நீ கெட்டது செய்திருந்தாலும் உனக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் அவருடைய நீதி, அதுதான் அவருடைய நியாயம். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சுவிசேஷம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்னங்க? ரோமன் சாப்டர் 1:16. சுவிசேஷம் தான் ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவனுடைய பலனாயிருக்கிறது. அந்த ரோமர் 1:17 படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்னங்க கிடைச்சது? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன கிடைச்சது? தேவனுடைய நீதி. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தேவ நீதி கிடைச்சதுன்னா நம்ம நீதி நியாயம் செய்யணும், அந்த இது கிடையாது. தேவ நீதினா இங்கிலீஷ்ல, அது தமிழ்ல சரியான வார்த்தையை போடாம பெரிய குழப்பம். நீதி தெரியாமலே நம்ம ரட்சிக்கப்பட்டது பெரிய காரியம். இயேசு விசுவாசிச்ச உடனே நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது? நம்ம செய்யறதும் செய்யாததும் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் யாருடைய நீதியை கொடுக்கிறார்? தேவனுடைய நீதி. யாரு? அவருடைய நீதினா என்ன அர்த்தம்? ஆண்டவர். கவனிங்க, அந்த நீதியை கொஞ்சம் விளக்கி சொல்றேன். ஆண்டவர் ரொம்ப நியாயமானவர், நீதியுள்ளவர். அந்த நியாயமானவர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் உம்மிடத்துல வருகிறேன், உம்மிடத்துல வர்றதுக்கு நான் என்ன எல்லாத்துலயும் சுத்தமாக்கிட்டு என்ன உம்மிடத்துல வருகிறேன், நான் எதுலையுமே தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் அவருக்கு முன்பாக நம்முடைய நீதியை காமிச்சு அவர் முன்னால போக முடியுமா? போக முடியுமாங்க? எந்த ஒரு மனுஷனாவது நம்முடைய நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், எதுலையுமே நான் எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாவமே செய்யாம ஆண்டவர் முன்னால நீதிமானா வாழ எந்த மனுஷனால அது முடியுமா? எந்த மனுஷனால ஆண்டவர் முன்னால அவருக்கு முன்பாக நியாயமா நீதியா நடக்கிறதுக்கு எந்த மனுஷனால முடியுமா? முடியவே முடியாது. அவர் முன்பாக நம்முடைய நீதி என்ன செய்ய முடியாது? நிறைவேற்றவே முடியாது. நீங்க ஒரு ஆளுகிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பி, ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பி கடையில போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆளு போயிட்டு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டாருன்னா என்ன செய்வீங்க? ரெண்டாவது முறை இன்னொரு 100 ரூபா கொடுத்து போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா உங்க நீதி அந்த ஆள் என்ன செய்யல, நிறைவேற்றல. அந்த 100 ரூபா கொடுத்து அந்த ஆள் வாங்கிட்டு வராதனால உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். வருமா வராதா? 100 ரூபா கொடுத்து வாங்கலன்னா கோபம் வருமா வராதா? வரும். நிச்சயமா என்ன செய்யும்? வரும். ஆனா இத போல ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் செய்யறதையும் செய்யாததையும் பார்த்துட்டு அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி இருக்குனார்னா எந்த மனுஷனாவது ஆண்டவர் முன்னால் நிக்க முடியுமா? நிக்க முடியுமாங்க? ஒருத்தனாவது அவர் நீதிக்கு முன்னால அவருடைய தூய்மைக்கு முன்பாக நிக்கவே முடியாது. நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய நீதியை கேட்கிறது. நீ இதுல சரியா இருக்கணும், அதுல சரியா இருக்கணும். அந்த நியாயப்பிரமாணத்துல கை கொள்ள முடியாத ஒரு பிரமாணம், எல்லாத்துல விட எல்லாருமே ஃபெயில் ஆகிற ஒரு பிரமாணம் எதுங்க? எல்லாருமே ஃபெயில் ஆகிற பிரமாணம், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அதுல எவனா ஒருத்தன் தப்ப முடியுமா? ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? தப்பவே முடியாது. யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, அதுல என்ன செய்ய முடியாது? தப்பவே முடியாது. ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்தை இல்லைன்னு சொல்லல, நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் உயர்த்தி சொன்னார். என்ன உயர்த்தி சொன்னாரு?
என்ன வேத்தி சொன்னார் தெரியுமா? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அவ்வளவுதான் சொல்லிச்சு. ஆனா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொன்ன நியாயப்பிரமாணம் உன் மனைவியிடத்தில் அன்பு கூர்வாயாகன்னு சொல்லிச்சாங்க. நியாயப்பிரமாணம் நாம அன்பா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. என்ன செய்யாதன்னு தான் சொல்லிச்சே தவிர நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை என்ன செய்யல, சொல்லல. அதுக்குதான் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இப்படி ஒவ்வொருத்தனே ஒவ்வொரு காரியத்துக்கு பார்த்தா அவருடைய கோபத்து முன்னால எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அதனால உன் நீதியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆக்கிட்டாரு? அவருடைய நீதியை உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? இலவசமாக. ஆண்டவர் 2 கொரிந்தியர் 5:21 என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கிட்டார்? பாவமாக்கினார். இயேசு பாவம் செஞ்சாரா? இயேசு செஞ்ச பாவத்துக்காக அவர் மரிக்கல. பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். அதே போல நீதி செய்யாத உங்களை என்னை ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டார். இப்போ எங்க இந்த பெரியங்க இங்க வந்து உட்காரு. நேத்து நைட்டு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து அவனுக்கு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் என்ன சொன்னான்? இது பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம். அவன் என்ன சொன்னான்? காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் வந்து பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா சரின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ஒரு மணி நேரம் உட்காந்து விளக்கி கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டான்? இதெல்லாம் பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம், நான் போறேன்ட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸியா. என்ன செய்யணும் செய்யக்கூடாது மனசுல இருந்து நமக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கிருபையை பத்தி பிரசங்கம் பண்ணோம்னா வசனம் இல்லாம என்ன செய்ய முடியாது, பிரசங்கம் பண்ணவே முடியாது. விளங்குதா? அதனால நியாயப்பிரமாணத்தை நான் கூட இங்க இல்ல, உலகம் ஃபுல்லா போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னது, திடீர்னு காலையில போகும்போது ஏதாவது ஒரு வசனத்தை எடுக்கணும், மனுஷ நியாயத்தை தானே பேசணும், நீ எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கதையும் சுத்தி கொஞ்சம் நமக்குள்ள இருக்கிற எண்ணத்தையும் சுத்தி ஜனங்க எப்படி பேசினா ஜனங்களுக்கு விருப்பமா இருக்கும்னுட்டு ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஏத்தா மாதிரி ஒரு பிரசங்கம். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில இந்த உலகத்துல இந்த ஊர்ல போய் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போறேன். அப்போ ஜனங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம சொல்ற பிரசங்கத்துல ஜனங்க என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்ப நடுவில் கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தா தமால்னு இந்த பாட்டை பாடணும். அப்படி இன்னும் இந்த பாட்டை பாடியும் தூங்குற மாதிரி இருந்தா என்ன செய்யணும், இந்த கதையை சொல்லி என்ன செய்யணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். இதுக்கு தான் பெயர் என்னது, நியாய பிரமாண பிரசங்கம். புரியுதா? ஆனா கிருபையின் பிரசங்கத்துல என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன கொடுத்தார்? அவருடைய நீதியை நமக்கு இலவசமாக கொடுத்தார். நீதினா என்னன்னா தமிழ்ல புரியாது, அது இங்கிலீஷ்ல வந்து ரைச்சியஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா பிதா முன்பாக உங்களை என்னையும் ஒரு பாவமும் செய்யாதது போல இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூய்மையா இருக்கிறாரோ அவ்வளவு தூய்மையாக உங்களை என்னை பிதா முன்பாக கர்த்தர் நிறுத்திவிட்டார். அதுக்கு பேர் தான் என்னது, தேவனுடைய நீதி. இதுவரைக்கும் நீங்க உலகத்துல பிறந்து நீங்க சாகிற வரைக்கும், இதுவரைக்கும் இல்ல, நீங்க சாகிற வரைக்கும் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் போல இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்குள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை அவரையே ஏற்றுக்கொண்டு எல்லா பாவத்தையும் நம்மை விட்டு நீக்கி உங்களை என்னையும் அப்படியே புதிதாக பிறந்த குழந்தையாக பாவமே செய்யாதவர்களாக குற்றமற்றவர்களாக, அதுதான் கொலோசியர் 1:21 சொல்லுது. ஆண்டவர் உங்களை எப்படி பிதா முன்பாக நிறுத்தி வச்சிருக்கிறார் சொல்லி. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகள்னாலே மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் ஆண்டவர் உங்களை எப்படி மாத்திருக்கிறார்? இப்ப படிக்கிறாங்க பாருங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். ஏங்க, குற்றம் இல்லாதவங்களா நீங்கள் நானும் பிதா முன்னால் நிக்க முடியுமா? நிக்க முடியுமாங்க? பேசுங்க, நிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து பிதா முன்பாக உங்களை எப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. இப்போ பரிசுத்தராகவும். பேசுங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ பாவி, நீ குற்றம், என்னென்ன குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? ஒரு வியாபாரியுடைய மகள் செத்து போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அவர் வியாபாரத்துல நிறைய பாவம் செஞ்சிட்டாரு. அதனால குழந்தை என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. அவர் வியாபாரத்துல செஞ்ச அந்த பாவத்துக்காக தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதனால அவருடைய மகள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்ல.
பிரசங்கியாரே கவனி, அவன் செஞ்ச பாவத்தை பத்தி நீ பேசுறீனா இயேசு சிலுவையில செய்த புண்ணியத்தை நீ மறுதலிக்கிறாய் என்ற அர்த்தம். எனக்கு கூட இயேசு செஞ்ச புண்ணியத்தை நீ மறுதலிக்கிறேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. இதை என்னுடைய செய்தியை கேட்டு தூத்துக்குடியில இருக்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாங்க? இயேசு செஞ்ச புண்ணியத்தை சொல்லாம நீ செஞ்சதுனால உனக்கு இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்ததை மறுதலிச்சு பிரசங்கம் பண்றாங்கன்னுட்டு எனக்கு சொல்ல தெரியாத பிரசங்கத்தை தூத்துக்குடியில இருந்து வந்த ஒரு பிரதர் அவர் வந்து சொல்லிட்டு போனார். அவர் அங்கிருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்து இங்க வந்து காலையில வந்து ஆராதனையில வந்து பங்கு பெற்று போனார். ஏன் தெரியுமா? இயேசு செய்த புண்ணியம் முக்கியமா, நீங்க செய்யாததும் செய்யாததுனால உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சதா? உங்களுக்கு பரலோக பாக்கியம் எப்படிங்க கிடைச்சது? நீங்க பாவத்தெல்லாம் விட்டு நீங்க ரொம்ப தூய்மையா அப்படியே ஒரு பாவமும் செய்யாத, என்னது அதுக்கு என்னதுங்க என்னவோ சொல்லுவாங்க, என்னது கைய வாயில வச்சா என்ன செய்ய தெரியாது, கடிக்க தெரியாது. அத போல ஒரு பாவமும் செய்யாதது போல நீங்க பாவம் செய்தாலும் அத்தனை பாவத்திற்குரிய கரையத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும் நியாயமாக நீதியாக பிதா முன்பாக நிறுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஏதோ பழச்சிட்டு போன்னு சொல்லி விடல. இயேசு கிறிஸ்து இறக்கப்பட்டு கொடுக்கல. அதோ இயேசு கிறிஸ்து உங்க மேல என் மேல இறக்கப்பட்டு பரலோக பாக்கியத்தை கொடுக்கல. பிதாவாகி தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எல்லா கரையத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து அந்த உங்க மேல என் மேல வர வேண்டிய பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்டுவிட்டு நியாயமாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது நியாயமா இல்லையா? எப்படிங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படாம எப்படி அந்த வியாபாரியுடைய பொண்ணு செத்து போச்சு அத போல உங்க பிள்ளைங்கள்லாம் செத்து போயிரும் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுமா? இல்ல, இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டபடியால் உனக்கு வாழ்வு கிடைக்கும். வாழ்வு வேண்டுமா? இல்ல உங்க பாவத்தின் நிமித்தம் உங்களுக்கு சாபம் வேண்டுமா? என்னங்க வேணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்வு கொடுக்க வந்தார். நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு என்ன போட்டிருக்காங்க இப்ப படிச்சாங்க, அதுதான் மத்தேயு 12:20. மறுபடி அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும். எந்த நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும்? உங்களுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். என்ன நியாயம் கிடைக்கணும்? நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் உங்களுக்கு மரணம் வரக்கூடாது. நீங்க செஞ்சதுக்குரிய தண்டனை உங்களுக்கு வரக்கூடாது. அதுதான் அவருடைய நியாயம். மனுஷ நியாயம் என்னது? பாஸ்டருடைய நியாயமும் அதுதான் இருக்குது. சுவிசேஷம் தெரியாதனால நீ பாவம் செஞ்சதுனா என்ன கிடைக்கும்? உனக்கு மரணம் கிடைக்கும் சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ செஞ்ச பாவத்திற்குரிய மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். ஆகவே உனக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமுக்குள்ள வாழ்ற மனுஷனுக்கு தான் என்னது? பாவத்தின் சம்பளம். ஹலோ, எத்தனை விசுவாசிக்கு வேதம் தெரிஞ்ச ஜனங்களுக்கு இந்த வார்த்தை இப்ப புரிஞ்சுது. பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்திற்குரிய மரணம் உனக்கு இல்ல 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 இல்ல. நிறைய பாஸ்டர்மார் உடனே என்ன முறைக்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்கிறாருன்னு. ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்ல இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்ல இல்ல இல்ல. ஏன் இல்ல? இயேசு அந்த பாவத்திற்குரிய சம்பளமாகிய மரணத்தை சிலுவையிலே ருசி பார்த்தார். ஆகவே பாவத்தின் சம்பள மரணம் இல்லன்னு சொல்றதுதான் நல்ல செய்தி. விளங்குதா? நீ பாவம் செஞ்சதுனால உனக்கு சாபம் வரும் சொல்றது நல்ல செய்தி இல்ல. அது வந்து தெருல போற எவனும் இயேசுவை அறியாத எவனை கேட்டாலும் சொல்லுவான், நீ பாவம் செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன வரும்? சாபம் வரும் நீட்டு. ஆனா பாவம் செஞ்ச மனுஷன் அவன் மேல சாபம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய நீதி. அந்த நீதி நிமித்தமாக ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நீதி வேணுமா இல்ல உங்க நீதி வேணுமா? யாருடைய நீதி வேணும்? புரிஞ்சுதா இல்லையா? இப்ப கேட்கறதுக்கு புரியும். ஆனா அந்த பக்கம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் போயிட்டு ஒரு டீ கடையில நின்று ஒரு 5 ரூபா கொடுத்து டீ வாங்கி குடிச்சிட்டு அங்க எவனா ஒருத்தர் சரிக்கி விழுந்தான்னா உடனே என்ன சொல்லுவான்? அடோ பாவம். என்னது? அந்த பாவம் அந்த விழுந்தான் பாரு. என்னது பாவம்? அவன் செஞ்ச பாவத்துல என்ன செஞ்சிட்டான்? சரிக்கி
ஏ பாவி விழுந்தான் அப்படிம்பாங்க. ஆனா அவன் செஞ்ச பாவத்தினால அவன் விழக்கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு சிலுவையிலே நமக்காக அவர் சறுக்கி விழுந்தார். நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் இங்க மட்டும் இல்ல, வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தமிழன் டிவியில வாரம் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எதை சொல்லிட்டு இருக்கிறோம்? இயேசு சிலுவை சுமந்துட்டாரு, அதனால நீ உன் சிலுவை என்ன செய்ய வேண்டியதில்லை, சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு பாட்டுல மட்டும் என்னது, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவை இல்ல. கோயிலுக்குள்ள வெளியே போனதுக்கு அப்புறம் இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமந்து கொண்டே போகிறேன். இங்க சபைக்கு வெளியே போன உடனே சபைக்குள்ள என்னது, இயேசு சுமந்து கொண்டாரு, ஆகவே நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே போனதுக்கு அப்புறம் இயேசு சுமந்து கொண்டார், இயேசு சுமக்கல, அதனால நான் என்ன செய்யறேன், நான் சுமந்து கொண்டு போகிறேன் சொல்லிட்டு சுமந்துகிட்டே போறாங்க. உங்க பாவத்துக்கு, உங்க சாபத்தை, உங்க பலவீனத்தை, உங்க நோய்களை நீங்க சுமக்க வேண்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து அவருடைய நியாயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய நியாயம் என்ன? உங்களுக்குரிய எந்த பாவத்துக்குரிய கரையத்தை நீங்க செலுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அதனால இயேசு சுமந்ததுனால உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். சரி, மறுபடி செய்திக்கு வந்துடலாம். சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சிட்டேனா பார்த்துடலாமா? இப்போ மறுபடி இப்ப லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க. நாளிலே சொஸ்தமாக்குவது நியாயமான்னு கேட்டாரு. எல்லாவனும் கப் சிப்னு வாயை மூடிக்கிட்டான். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன இல்லை? மரணமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன உண்டு? நித்திரை தான் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு. இப்ப ஆண்டவர் கேட்டாரு, நியாயமா இல்லையா? எல்லாம் அமைதியா இருந்தான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் நோயில இருக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு என்ன வேதத்துல என்னன்னு சொல்லி இருக்கிறாரு படிச்சிடலாமா? இப்ப படிங்க 5ஆம் வசனம். உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. அதற்கு விளக்கம் என்ன தெரியுமா பிரதர் கிறிஸ்டோபர்? அதாவது ஒருத்தன் ஓய்வு நாள்ல மாடோ கழுதையோ குழியில விழுந்தா தூக்கி விடுவானா விட மாட்டானா? அதை தூக்கி விடுவான். அப்போ ஒருத்தனுக்கு நோய் சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் சொன்ன உதாரணம் என்னது? அதை போல ஒரு மாடு கழுதை குழியில விழுந்தா மாதிரி ஒருத்தனுக்கு நோய் வந்துச்சுன்னா அவன் எங்க விழுந்துட்டான்? குழியில விழுந்துட்டான். அவனை என்ன செய்ய? தூக்கி விடு. அவனை என்ன செய்யணும்? தூக்கி விடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனார். அந்த பரிசேயன் இடத்துல வீட்டுல பாத்தீங்களா, அந்த பரிசேயனா யாரு? பெரிய பிஷப்னு வச்சீங்க. இந்த பிஷப் வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க? யாரெல்லாங்க வருவாங்க? எல்லாம் வெள்ளையும் சொல்லையும் என்ன செய்யும்? எல்லாம் பெரிய பெரிய மத போதகர்களும் எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? பிஷப் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சிருப்பாங்க? பிஷப் வீட்டுல விருந்துனா யார் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் இயேசு வந்துட்டாரு. அப்புறம் அடுத்தது வருஷம் எல்லாம் பெரிய பெரிய தலைங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அந்த எல்லா தலைங்க கிட்டே கேட்கிறாரு எது நியாயம்னுட்டு. அப்ப எல்லாம் என்ன சொல்லுது? ஓய்வு நாள்ல சுகமாக்காத, வேற நாள்ல சுகமாக்கிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில சுகம் இருப்பதுதான் உனக்கு இளைப்பாறுதல், ஓய்வு. உன் வாழ்க்கையில நீ தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும், சாபத்திலிருந்து வெளியே வரணும். நீ பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு இருக்கக்கூடாது. நீ பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுதான் உனக்கு என்னது? இளைப்பாறுதல் என்று சொல்லி இப்படி ஆண்டவர் சொல்லி கேட்டதுக்கு எல்லாம் அமைதியா இருந்தாங்க. உடனே அடுத்தது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் இடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு ஓடுது. எதுக்கு? முன்னால சீட்ல உட்கார். நீங்க உங்க சொந்த முயற்சினால மேல போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க சொந்த முயற்சியில மேல போனீங்கன்னா, அந்த நீங்க மேல போன இடத்துல உங்களால உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கணும். உங்க முயற்சினால நீங்க போனதுனால உங்க முயற்சியை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். எங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்? ரைட்ல பார்க்கணும், லெப்ட்ல பார்க்கணும். எவனா சறுக்கி கீழே நம்ம நாற்காலியை பிடுங்கி விட்டுருவானான்னு என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
அதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நிமித்தமாக அவர் உங்களை மேலே கொண்டு போனார் என்றால் எந்த மனுஷனும் உங்களை கீழே தள்ளவே முடியாது. விளங்குதா? எது முக்கியம்? நீங்க உங்க முயற்சினால முன்னுக்கு போக போறீங்களா, இல்ல இயேசு செய்த புண்ணியத்தினால நீங்கள் முன்னால போக போறீங்களா? யாரை பார்த்துங்க மேல போக போறீங்க? யாரு? ஆண்டவர் இயேசு உங்களை கீழே தள்ளுறவர் இல்ல. அவர் நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய் என்று சொன்னார். நீ கீழாவாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால வாளாயிராமல் தலையாயிருப்பாய் என்று சொன்னவர் அவர் தலையாயிருப்பாய்ன்னு சொன்னார். அதனால நீங்க தலையாயிருக்கணும் சொல்லிட்டு தலையை தேடி முதல் சேரை தேடி முன்னால தேடி ஓடி அங்க அது கிடைக்காம போனா அதுல பிரச்சனை வரும், உள்ளத்துல கசப்பு வரும், கோபம் வரும். அதனால இந்த பிரச்சனையே வேண்டாம். யாருடைய நீதி நமக்கு வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நமக்கு இருந்தால் போதும். கல்வாரி சிலுவையில அவர் செய்த புண்ணியத்தின் நிமித்தம். அது மட்டும் இல்ல, இன்னும் இருக்குதாங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதை சொல்லும் போது ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? சரி, நிருபத்துல ஒரு வார்த்தை இருக்குது. என்ன தெரியுமா? கர்த்தர் யாருக்கு கிருபை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் சொல்லணுமா? ஹலோ சொல்லுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சொல்லுங்க. கிருபை கர்த்தர் யாரு கொடுக்கிறாரு? ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். ரைட். இப்போ அது லூக்கா 14 பாதி படிச்சாச்சு. இப்போ அடுத்த பாதி படிக்கலாமா? 15 படிங்க. அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஹை ஹை ஏய் உங்களுக்கு எனக்கும். இப்ப ஹை ஹைன்னு எல்லா தலையும் மேல பாக்குது. உங்களுக்கு எனக்கு எங்க இருக்குது? பந்தி எங்க இருக்குது? பரலோகத்துல ஆண்டவர் உங்களை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாருங்க. ஹலோ கவனிக்கிறீங்களா? உங்களே என்னையும் ஆண்டவர் பரலோகத்துல ஒரு விருந்துக்கு கூப்பிடுறார். எத்தனை பேர் பரலோக விருந்துக்கு வர ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோக விருந்துக்கு வர விரும்புறீங்க? நான் கேட்ட கேள்வி தப்பு. எத்தனை பேர் பரலோக விருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா பரலோக விருந்துக்கு ஆயத்தமா இல்ல. பரலோக விருந்துக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார்? இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? பரலோகத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் அங்க அழைப்பு கொடுத்ததுல அதுல முக்கியமான கருத்து என்னன்னு சொல்லி படிச்சிடலாமா? இப்ப படிங்க. பரலோகத்துல ஆண்டவர் இங்க போட்டிருக்கு, லூக்கா 14:16 ஒரு மனுஷன் போட்டிருக்கு. வேதத்துல எங்கெல்லாம் ஒரு மனுஷன் வருதோ அந்த ஒரு மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. பேசுங்க. ஒரு மனுஷன் யாருங்க? பெனிஷ். ஒரு மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. ரைட். இப்போ ஒரு விருந்து, பரிசேயன் விருந்தை பத்தி சொல்லிட்டார் ஆண்டவர். இப்ப அவர் விருந்து வைக்கிறார். சரி, அந்த விருந்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னுட்டு பரிசேயன் வீட்டுல அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போலாம். நான் ரொம்ப வேகமா போயிட்டேன். ரைட். இப்ப படிங்க. 13 படிங்க. நீ விருந்து பண்ணும் போது விருந்துக்கு யாரங்க கூப்பிடணும்? விருந்துக்கு யார கூப்பிடணும்? பிரதர் ஜான்சன். விருந்துக்கு யார கூப்பிடணும்? ஏழைகள். விருந்துக்கு யார கூப்பிடணும்? ஏழைகளையும், அடுத்தது யாரு? ஊனரையும், சப்பானிகளையும், குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன் அந்த வசனத்தை. லூக்கா 14:14 13:14. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அப்போ யாருக்கு விருந்து வைக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? யாரால பதில் செய்ய முடியாதோ அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? விருந்து கொடுக்கணும். விளங்குதா? நான் உன்னை என் பிறந்த நாளுக்கு கூப்பிட்டானா நீ என்ன செய்வ? பிறந்த நாளுக்கு கூப்பிடுவேன். பதிலுக்கு பதில் செய்யற விருந்துக்கு ஆளை கூப்பிடாதன்னு பைபிள் சொல்லுது. விளங்குதா? அதனால நீ என்னை பிறந்த நாள் கூப்பிட்டீங்கன்னா நான் உன்னை என்ன செய்வேன்? பிறந்த நாளுக்கு கூப்பிடுவேன். ஆனா நம்ம ஊர்ல சரியான ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. என்ன வழக்கம்? கல்யாணத்துல ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. என்ன வழக்கம் தெரியுமா? கல்யாணத்துல
மொய் எழுதுறது. அதுக்கு பேர் என்னது? மொய் எழுது. அதுல ஒரு ஆள் அந்த குடுக்கறதுல என்ன செய்வாரு? மைக்கில் படிப்பார். என்ன படிப்பார்? சிஸ்டர் ரூபி நந்தகுமார் 101 ரூபாய். இங்க யாரும் ரூபி நந்தகுமார் இல்லன்னு நினைக்கிறேன். அடுத்தது கலா உதயகுமார் 51 ரூபாய். அப்புறம் யாரு? டேவிட் சாந்தகுமார் 71 ரூபாய். இதை எதுல படிப்பாங்க? மைக்கில் படிக்கிறது மட்டும் இல்ல, என்ன செய்வாங்க? நோட்லயும் எழுதி வச்சுப்பாங்க. எதுக்கு? ஏன் கல்யாணத்துக்கு நீ வந்தப்ப எவ்வளவு கொடுத்த? 71 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய் கொடுத்தா அதை பத்திரமா மடிச்சு வீட்டுல வச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியாது. ஏன் தெரியுமா? உன் கல்யாணத்துக்கு நீ என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? திருப்பி அதை என்ன செஞ்சிருவேன்? மறுபடி திருப்பி கொடுத்துருவேன். இது நம்ம தமிழ்நாட்டு வழக்கம். அந்த வழக்கம் தான் வேண்டான்னு இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ விருந்துக்கு அழைக்கும் போது எப்படி யாரை கூப்பிடாத? யாரை கூப்பிடணும்? ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஏன் அவங்கள கூப்பிடணும்? அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு பதில் செய்ய மாட்டாங்களோ அத மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்? திருப்பி கொடுக்காத கடனை கொடுன்னு ஆண்டவர் சொன்னார். யாரால திருப்பி கொடுக்க முடியாதோ அந்த ஆளுக்கு தான் என்ன செய்யணுமா? கடனை கொடுக்கணும். அடுத்தது விருந்து கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? விருந்து கொடுத்தா பக்கத்து வீடு, அடுத்த வீடு. ஜெபக்கூட்டம் வைக்கிறேன்னு விருந்து கொடுத்து யாரு? எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்கறேன்னு ஜெபக்கூட்டம் வச்சு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? விருந்து நீ ஜெபக்கூட்டம் வச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா யாரை கூப்பிடு? யாரங்க கூப்பிடு? வசனத்தை சொல்லுங்க. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இது பரிசேயனுடைய வீட்டுல நடந்ததுக்கு ஆண்டவர் இயேசு சொல்றார். இப்ப ஆண்டவர் இயேசு ஒரு விருந்து வைக்கிறார். கவனிக்கிறீங்களா? அடுத்தது முதல்ல பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனாரு. இப்போ ஆண்டவரே அவரே ஒரு விருந்து வைக்கிறார். அந்த விருந்தை பத்தி கொஞ்சம் படிச்சிடலாமா? ஹலோ, எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய விருந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் வேணுமாங்க? ஆண்டவர் ஒரு விருந்துக்கு உங்களை என்னையும் நீங்க பாவம் செய்யாததுனால கூப்பிடல. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் யார்கிட்டையாவது ஞானஸ்நானம் எடுத்தப்போ நான் யார்கிட்டயாவது கான்ட்ராக்ட் போட்டேனாங்க? கவனிக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இங்க இருக்கிற ஆளுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். யார்கிட்டையாவது நான் கேட்டேனா, இன்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுக்கிற, இனிமேல் நீ பாவம் செய்யாம இருப்பியா? ஆண்டவரும் கான்ட்ராக்ட் போடல, மனுஷனாகி நானும் என்ன செய்யல? கான்ட்ராக்ட் போடல. விளங்குதா? அதனால எந்த மனுஷனையும் நீ பாவம் செய்யாம இருப்பியான்னு கேட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்யல? ஞானஸ்நானம் கொடுக்கல. அதனால கவனிக்கிறீங்களா? இப்ப அந்த விருந்தை பத்தி கொஞ்சம் படிச்சிடலாம். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. எல்லாம் ஆயத்தமா இருக்குதா? இல்ல ஆயத்தமா ஆயத்தமா ஆயத்தமா? நீ நரகம் போயிடுவ அப்படின்னு சொல்லணுமா? எப்படிங்க சொல்லணும்? நீ ஆயத்தம் இல்ல, நீ ஆயத்தமாகலன்னா எங்க போவ? நேரா பாதாளம் போயிருவ. எங்க போயிருவ? சினிமா போஸ்டரை பார்த்தாலே நீ பாதாளம் போயிருவேன்னு சொல்லிதான் நான் கேட்ட பிரசங்கம். கவனிக்கிறீங்களா? உங்களை என்னை ஆயத்தமாக்குறது நீங்க கிடையாது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எப்படி? அதே வசனத்துக்கு மறுபடி வாங்க. 17ஆம் வசனத்துல விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி. பேரில்லாத இந்த ஊழியக்காரன் யாரு? யாருங்க பேரில்லாத ஊழியக்காரர்? யாருன்னா பரிசுத்தாவியானவர். பேரில்லாத ஊழியக்காரர் யாரு? பரிசுத்தாவியானவர். தன்னை குறித்து அவருக்கு பேர் கிடையாது, பரிசுத்தாவின் தான் பேரு. அவர் யாரை பத்தி மட்டும்தான் சொல்லுவாரு? இயேசுவை பத்தி மட்டும்தான் சொல்லுவாரு. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. சொல்லுங்க, இதுதான் செய்தியுடைய சாராம்சம். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரா? இல்ல உங்களை கொண்டு விட்டுட்டு. கவனிக்கிறீங்களா? ஏரோப்ளேன் ஏறும் போது தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம் பண்ணணும்? ஏரோப்ளேன்ல போகணுமா கீழே இருக்கணுமா? ஏரோப்ளேன்ல போகணுமா கீழே இருக்கணுமான்னு. ஏரோப்ளேன்ல பறந்து போயிட்டே இருக்கும் போது பைலட் கிட்ட போய், ஏய் கதவை திறந்து விடியா, நான் இறங்குறேன்னா, இறங்குனா எங்க போகணும்? பறக்கும் போது கீழே இறங்குனா என்னங்க ஆகும்? இப்ப ஆண்டவர் இயேசு உங்களை அப்படிதான் சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க பிரசங்கத்துல? ஆண்டவர் இயேசுவனை ரட்சித்து தெரிந்து கொண்டாரு. நீ என்ன செஞ்ச? ஏரோப்ளேன்ல இருந்து கண்ணாடி வழியா கீழே பாத்தீங்கன்னா எங்க போயிருவ? கீழே போயிருவேன்னு தான் பிரசங்கம் சொல்லி கொடுக்கறாங்க. கண்ணாடி வழினா நீ கீழனா பாரு, மேலனா பாரு. நீ ஏரோப்ளேன்ல ஏறிட்டீனா கடைசியில போய் சேர்ற வரைக்கும் எங்க தான் இருக்கணும்? ஏரோப்ளேனுக்கு உள்ளதான் இருக்கணும். அதே போல
இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டது யாராலன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12:3 ரட்சிக்கப்பட்டது யாராலன்னு சொல்லி அங்க சொல்லி இருக்குது. அதே வசனத்தை கத்தோலிக்க பைபிள்ல விவிலிய புஸ்தகத்திலையும் படிச்சிடுறீங்களா? அத பரிசுத்த ஆவியினாலே அன்றி 1 கொரிந்தியர் 12:3 பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பைபிள்ல போட்டிருக்குது. விவிலிய வேதாகம புஸ்தகத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம இயேசுவை தெய்வம் என்று ஒருத்தனுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டது யாராலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? விருந்து வேளையில் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள். எல்லாமே என்ன எப்படி இருக்குது? எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசுவை ஆயத்தப்படுத்திட்டு தான் உங்களை கூப்பிடுறார். கவனிக்கிறீங்களா? அதை விட்டுட்டு நீங்க டெலிவிஷன்ல ஆன் பண்ணி வேற ஏதாவது பிரசங்கத்தை அங்கங்கே கேட்டீங்கன்னா எல்லாம் என்ன சொல்றாங்க? நீ ஆயத்தமா? நீ ஆயத்தம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? ஏரோப்ளேன்ல நீ ஏறிட்ட, நீ ஆயத்தம் இல்லைன்னா பாதி உள்ள கதவு திறந்து உன்னை கீழே தள்ளிடுவாரு. அப்படித்தானே? நீ கீழே பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருவ? கீழே பார்த்தீங்கன்னா கீழே போயிருவ அப்படின்னு தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீ ஆயத்தம் ஆகிறியோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களை ரட்சித்த தேவன் நீங்க அவங்களை ஆயத்தப்படுத்தணுமா இல்ல ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டாரா? நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பைபிள்ல வசனம் இருக்கு, பார்த்துடலாமா? 2 கொரிந்தியர் 5:5 படிங்க. என்ன போட்டிருக்குன்னு. ரைட். இப்போ 1 கொரிந்தியர் 12:3 விவிலிய பைபிள்ல படிச்சு கேட்டுடலாமா? படிப்போம். ஆதலால் உங்களுக்கு நான் அறிவிப்பது கடவுளுடைய ஆவியின் ஏவுதலால் பேசும்போது இயேசுவுக்கு சாபம் என்று யாரும் சொல்லுவதில்லை. இப்ப கவனிங்க. அப்படியே பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அன்றி இயேசுவை ஆண்டவர் என்று யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை ஆண்டவர் என்று யாருமே என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்ப நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கே இயேசுவை ஆண்டவர்னு நீங்க சொன்னதே யாரால தான் சொன்னீங்க? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால தான் சொன்னீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் இப்ப படிங்க 2 கொரிந்தியர் 5:5 அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டாரா இல்ல நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணுமா? பிரதர் கிறிஸ்டோபர் ஆயத்தமாயிட்டீங்களா? கொஞ்சம் அப்படி கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா போமாட்டீங்கன்னு தான் நான் செய்தி கேட்டிருக்கிறேன். ஏய், என் பிரசங்கத்தை கேட்டே நீ தூங்குறிய, நீ பரலோகம் வந்து சேருவியா அப்படின்னு சொல்லிதான் எனக்கு பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கிறேன். நீ பிரசங்கம் கேட்கிறியோ இல்லையோ, இயேசுவாகிய படகிலே, ஆதாமுடைய படகிலிருந்து இயேசுவாகிய படகிலே வந்துட்டா மறுபடியும் ஆதாமுக்குள்ள போகவே முடியாது. இப்ப படிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவரும், ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவர் அவரே. அச்சாரம்னா என்னதுங்க? தமிழ்ல அச்சாரம் என்ற வார்த்தைக்கு எனக்கு விளக்கம் புரியலன்னுட்டு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தா அங்க என்ன போட்டிருக்குது? He has given you the Holy Spirit as the guarantee அப்படின்னு போட்டிருக்கு. ஆவி என்னும் கேரண்டியை தந்தவரும் அவரே. உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கேரண்டியாக தந்திருக்கிறார். எதுக்காக? ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட உதவி செய்தார். அதே போல நீங்க பரலோகம் போற வரைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறது யாருதாங்க? பரிசுத்த ஆவி. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டாரா இல்ல நீங்க உங்களை ஆயத்தப்படுத்த போறீங்களா? எப்படிங்க நீங்க ஆயத்தப்படுத்த முடியுமா? உங்களை ஆயத்தப்படுத்த முடியுமா பிரதர்? ஆமான்னு சொன்னீங்கன்னா நான் உடனே என்ன சொல்லுவேன் தெரியுமா? அவர் வீட்டுக்கு எதிரில் கொஞ்சம் அப்படி திரும்பி வந்தாருன்னா அங்க பேப்பர் கடைலாம் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா கண்ட அசிங்கமான பேப்பர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க கடையில. அதை பார்க்காம இருந்தீங்களான்னு கேட்பேன். பார்த்தா நீ பரலோகம் போக முடியாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ தெருவில் சினிமா போஸ்டரை பார்த்தீங்கன்னா எங்க போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன்னு. அதனால நீ நல்லா சினிமா போஸ்டரை பாரு, பரலோகம் போவேன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் நித்திய ஜீவன் தருகிறாரே தவிர நீ சினிமா போஸ்டர் பார்க்கறதுனாலே பார்க்காததுனாலையும் கிடையாது. நீ பாவம் செய்யாததுனால உனக்கு நித்திய ஜீவன் இல்ல. முதல்ல எது நித்திய ஜீவன் கிடைச்சது? யாரால கிடைச்சது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த புண்ணியத்தினால கிடைச்சது.
ஆண்டவர் சொல்றார் அங்கே லூக்கா 14, இப்ப வந்துருங்க 14:17, விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். ஆயத்தமா இருக்குதா இல்ல ஆயத்தப்பட போறீங்களா? ஹலோ, ஆயத்தப்பட போறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தப்பட போறீங்களா? இயேசு என்ன ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, அவர் விருந்துக்கு உங்களை கூப்பிட்டிருக்கிறார். ஒண்ணு கூட பாப்போம். சீரந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவர்க்கும் ஆயத்தமாக்குவார். சீரந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவர்க்கும் ஆயத்தமாக்குவார். இனிக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். இந்த இனிக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சரி, இந்த ஆயத்தமாக்குனதை பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு, படிச்சிடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19. நம் உங்களுக்காக எனக்காக பரலோக விருந்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு உங்களை என்னையும் கூப்பிடுறார். ஹலோ, நீங்கள் நானும் ஸ்பெஷலா இல்லையா? ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு விருந்தை செஞ்சிட்டு உங்களை என்னையும் கூப்பிட்டுருக்கிறாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அந்த விருந்து கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே அந்த விருந்து உண்டு. எத்தனை பேர் விருந்துக்கு வர்றதுக்கு ஆயத்தம்? டேய், எத்தனை பேர் விருந்துக்கு வர்றதுக்கு ஆயத்தம்? கதை பேசுறாங்க. இங்க வா, இங்க வா, இங்க வா. நான் இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல. இங்க வா, இங்க உட்கார், கீழே உட்கார், கீழே அங்க உட்கார். ரைட். இந்த பையன் தான் நிறைய அட்டகாசம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. கவனிக்கிறீங்களா? சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு, யாருக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கவனிக்கிறீங்களா? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. யாருக்கு? சபைக்கு. உங்களை என்னையும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு தான் நம்ம போக போறோம். நீங்கள் நானும் யாரு? ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மனைவினா யாரு? மனைவினா யாரு? தூய்மையானவர்கள். கவனிக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டியானவருடைய மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு எனக்கும் ஒரு மெல்லிய வஸ்திரம் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு பேர் என்னது? அவருடைய நீதியின் வஸ்திரம். உங்க மேல என் மேல யாருடைய நீதியின் வஸ்திரம் இருக்குது? சொல்லுங்க. என் மேல நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. சொல்லுங்க. என் மேல் இயேசுவின் நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. என்னுடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. சொல்லுங்க. அவருடைய நீதி, அவருடைய நீதியின் வஸ்திரம் என் மேல் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அந்த நீதியின் வஸ்திரத்தை தந்துட்டு என்ன சொல்றாரு? இப்ப 7ஆம் வசனம் படிங்களேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்ப அது ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் அதை படிக்க சொன்னேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். கவனிக்கிறீங்களா? அவரே ஆயத்தம் படுத்திட்டு என்ன சொல்றாரு? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள்னு உங்களை என்னையும் பார்த்து நம்ம தான் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டோம்னு அவர் சொல்றாரு. ஹலோ, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவரே நம்ம ஆயத்தப்படுத்திட்டு நம்ம தான் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டோம்னு சொல்றாருன்னா, அவரே நம்மளை ரெடி பண்ணிட்டு நம்மளை ரெடி பண்ணிட்டோம்னு சொல்றாருன்னா எல்லாம் கைத்தட்டி சந்தோஷப்பட வேண்டாமா? எல்லாம் முழிச்சு வேடிக்கை பார்க்குது. ஹல்லேலூயா. அவரே நம்மை ஆயத்தப்படுத்திட்டு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தினோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மை ஆயத்தப்படுத்திட்டு
அவர் சொல்றாரு, நீ தான் உன்னை ஆயத்தப்படுத்திட்டேன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவரே உங்களை சுத்தமாக்கி பரலோகத்துல சேர்த்துட்டு, நீ தான் உன்னை சுத்தமாக்கிட்ட, நீ தான் சினிமா பார்க்கல, நீ தான் பாட்டு, நீ தான் கெட்ட வார்த்தை பேசல, நீ தான் என்ன பண்ணல, பாவம் செய்யல அப்படின்னுட்டு உங்களை பார்த்து சொல்றார். அவரே உங்களை சுத்தமாக்கிட்டு அதனுடைய கிரெடிட்டையும் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரே சகலத்தையும் செய்து விட்டு அதுக்குரிய மார்க்கையும் உங்களுக்கு இலவசமா கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவரே சுத்தமாக்கி அவரே உங்களை தம்மிடத்துல சேர்த்துட்டு, நீதான்ப்பா உன்னை ஆயத்தமாக்கிட்டன்னுட்டு உங்களுக்கு அதுக்குரிய கிரெடிட் கொடுக்கிறார். கிரெடிட்னா அதுக்குரிய என்னது, கனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க தான் உங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னு கனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆயத்தப்படுத்தின கனம் யாருக்கு? ஆயத்தப்படுத்தின கனம் யாருக்குங்க? அவருக்கு. அவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்திட்டு, நீ தான் ஒன்ன ஆயத்தப்படுத்திட்டேன்னுட்டு அதற்குரிய கனத்தை, அதற்குரிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுக்காக தான் அதை படிக்க சொன்னேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். உங்களை என்னை ஆயத்தப்படுத்தினது யாரு? பரலோக பேழைக்குள்ளாக உங்களை என்ன ஏத்திக்கிட்டு போறது யாருங்க? ஹலோ, பரலோக பேழைக்குள்ள உங்களை என்ன ஏத்துனது யாரு? இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் எங்க ஏத்திட்டாரு? பரலோக வண்டியில ஏத்திட்டாரு. இப்போ பரலோக வண்டியில இருந்து நீங்க பாதியில கீழே விழ முடியுமா? எங்க சினிமா பார்த்துட்டீங்க, கீழே விழுந்துருவீங்களா? எங்க நீங்களா பார்க்காமலா இருக்கிறீங்க? சொல்லுங்க. அதுக்கு நீங்க போய் பாருன்னு சொல்லல. நீங்க செய்யறதுனாலையும் செய்யாததுனாலையும் நித்திய வாழ்வு பரலோகம் கிடையாது. இயேசு செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு மெல்லிய வஸ்திரத்தையும் கொடுத்து அவரே உங்களை ஆயத்தப்படுத்தி என்ன சொல்றார்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்ப மனைவியா நீங்களா அவரை, ஹலோ கவனிக்கிறீங்களா? நீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சைட் அடிச்சு போய் அவர்கிட்ட சேர்ந்தீங்களா? இல்ல அவர் உங்களை தெரிந்து கொண்டாரா? யாருங்க உங்களை தெரிந்து கொண்டது? இல்ல நீங்க அவரை பார்த்து பின்னால போய் சேர்ந்துட்டீங்களா? நீங்க ஆண்டவரை தேடி தேடி போய் கண்டுபிடிச்சீங்களா? இல்ல அவர் உங்களை கண்டுபிடிச்சாரா? எது நல்ல செய்தி சொல்லுங்க? அவர் நம்மை கண்டுபிடித்தார். ஆமேன். எதுக்கு கண்டுபிடிச்சாரு? நித்திய காலமாய் நாம் அவருடைய மனவாட்டியாய் வாழும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த மகிமையான தேவன் அவரே நம்மை ஆயத்தப்படுத்தி, அவரே நம்மை அவருடைய விருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த விருந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து அதே பாட்டு. ஒண்ணு. சீரந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவர்க்கும் ஆயத்தமாக்குவார். சீரந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவர்க்கும் ஆயத்தமாக்கு. நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். பத்தொன்பது 10 வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்னது?
தீர்க்கதரிசனத்தின் ஆவி என்னதுங்க? இயேசுவை பற்றிய சாட்சி. தேவாலயத்துக்கு போகும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானி எழுந்து நடந்துட்டான். நடந்த உடனே ஜனங்க எல்லாரும் பேதுருவையும் யோவானையும் ஆன்னு பாக்குது. அதுக்கு பேதுரும் யோவானும் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 3:10 என்னங்க சொன்னாங்க? இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஹலோ, கவனிக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது, பேதுரு சொல்றார், கவனிங்க, நாங்கள் எங்கள் சுய சக்தியினால இல்ல, சுய பக்தியினாலே அல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்காக இத்தனை காலம் உபவாசம் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதுனால என் சக்தியை பாரு, என் பக்திய பாரு அப்படின்னு சொல்லிதான் மனுஷ பிரசங்கியாருடைய சக்தியும் பக்தியும் தான் இன்னைக்கு டெலிவிஷன்ல கூட்டத்துல காட்டுறாங்களே தவிர இயேசுவை யாரும் என்ன செய்யறது இல்ல, காட்டுறது இல்ல. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது எங்கள் உபவாசத்தினாலாவது எங்கள் ஜெபத்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பிரசங்கியாரை பார்த்தவன சொல்றாரு பிரசங்கியார், இங்க பார்க்காத, எங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. எந்த பிரசங்கியாரு? பேதுரு பிரசங்கியார் சொல்றாரு, இங்க பார்க்காத அங்க பாருன்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார்லாம் என்ன சொல்லுது? அடுத்த கூட்டம் நான் இங்க வச்சிருக்கிறேன், என்ன செஞ்சிரு, அங்க வந்துரு, அங்க வந்தாதான் உனக்கு அற்புதம் நடக்கும், இங்க வந்தாதான் உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு யாரை காட்டுது? பிரசங்கியாரையும் சுய சக்தியும் சுய பக்தியும் காமிக்குது. ஜனங்கள் நம்ம தான் கவனமா இருக்கணும். இயேசுவை காண்பிக்கக்கூடிய ஜனம் இன்றைக்கு வெகு குறைவு. எந்த செய்தியில நீங்க கேட்டாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா நடுவுல இங்கேயும் அங்கேயும் இயேசுன்ற பேரை பயன்படுத்துவாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதை நீங்க கேட்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? அவரே நமக்கு என்ன சொன்னார்? அவரே நமக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுத்து அவரே நம்மை ஆயத்தப்படுத்திட்டு என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கி கொண்டாள் என்று அவரே சொல்லுகிறார். இப்ப மறுபடியும் லூக்கா சுவிசேஷத்துக்கு வந்துருங்க. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். இப்ப இந்த சம்பவம் யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் சொல்றார் ஆண்டவர். எல்லாம் ரெடியா இருக்குது வான்னு சொன்னா எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒருத்தன் சொன்னா 18ஆம் வசனத்துல, நான் ஒரு வயலை வாங்கிட்டேன், நான் வயலை என்ன செய்யணும், போய் பார்த்துட்டு வர்றேன். ஆண்டவர் யார்? இயேசு சொன்ன ஊமையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் விருந்து வச்சிருக்கிறாரு, கூப்பிடுறாரு. அதுக்கு ஒருத்தன் சொல்றான், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வயலை வாங்கிட்டேன், போய் பார்த்துட்டு வர்றேன்னா. கவனிக்கிறீங்களா? வயலை பார்த்துட்டு வயலை வாங்குவீங்களா, இல்ல வாங்கினது காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் வயலை போய் பார்ப்பீங்களா? ஒரு வீடு வாங்கினீங்கன்னா வீடை முதல்ல பார்த்துட்டு காசு கொடுப்பீங்களா, இல்ல வாங்கினது காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் வீடை பார்ப்பீங்களா? எப்படிங்க? இவன் என்ன சொல்றான்? நான் வயலை வாங்கிட்டேன், என்ன செய்யணும், போய் பார்க்கணும்ட்டு போயிட்டானோ. இப்படி ஒரு விருந்தை வச்சுட்டு, இலவசமா ஆண்டவர் நமக்கு விருந்தை வச்சுட்டு நம்மளை கூப்பிடுறாரு. ஆனா ஒருத்தன் என்ன சொல்றான்? வயலை பார்க்க போறேன், வயலை பார்க்க போறேன்னா நான் என் பிசினஸுக்கு போறேன். இன்னொருத்தன் என்ன சொல்றான்? அடுத்தது இன்னொருத்தன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஏறு மாடு 5 ஏறு ஓட்டுற மாடை வாங்கிட்டேன். மாடு வாங்குறதுக்கு முன்னால மாடை பார்ப்பீங்களா, இல்ல வாங்கினதுக்கு அப்புறம் போய் பார்ப்பீங்களா? இப்ப ஆண்டவருடைய ட்ரெயின்ல ஏறியாச்சு, நித்திய ஜீவனுக்கு நம்ம பங்காளியாச்சு போயிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இது உங்களை ஆயத்தம் பண்ண மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அங்க 22ஆம் வசனத்துல, ஆண்டவரே நீர் கட்டளை இட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. பரலோகத்துல ஆண்டவர் சொல்றார், இன்னும் இடம் இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் எங்க இடம் இருக்குது? பரலோகத்துல இன்னும் இடம் இருக்குது. மெட்ராஸ்ல இடம் இல்லை, ஆனா எங்க இடம் இருக்குது? பரலோகத்துல இன்னும் இடம் இருக்குது. அந்த பரலோகத்துக்கு ஆளை கூப்பிடனா எங்க போய் கூப்பிட சொல்றாரு ஆண்டவர்? 23ல போட்டிருக்கு. எங்க போய்? பெருவழிகளிலும் வேலி அருகளிலும் என் வீடு நிறையும்படிக்கு ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் சொல்றான் நான் பிசினஸ்க்கு போறேன், ஒருத்தன் சொல்றான் நான் வயலை பார்க்க போறேன், ஒருத்தன் சொல்றான் நான் மாடை பார்க்க போறேங்கிறான். ஒருத்தன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால வர முடியாது அப்படிங்கிறான். அப்போ வீட்டு எஜமான் கோபம் அடைந்து என்ன சொல்றார்? தெருக்களிலும் வீதிகளிலும் போய்
யாரை கூப்பிடணும் சொன்னாரு பாருங்க 21ல. ஃபர்ஸ்ட்ல யாரை கூப்பிடணுமா? ஏழைகளையும். படிங்க எல்லாம், எடுத்துங்க வசனத்தை, எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? 15:21. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முதல்ல சீக்கிரமா உடனே யாரு வருவா? யாருங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க? ஏழைகள், அடுத்தது ஊனர்கள், அடுத்தது சப்பானிகள், அடுத்தது குருடர்கள். அதனால எப்படி கூப்பிடணுமா? அவங்கள வருந்தி கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். அப்படின்னா நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்களை அழைத்து கொண்டு வருவார். விளங்குதா? அவரை நீங்க கொண்டு வந்து விட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எங்க வந்துருவாங்க? பரலோகத்துக்கு வந்துருவாங்க. இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அந்த மனுஷரில் ஒருவனாகியும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் ரெடியா இருக்குது வான்னு சொன்னா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? ஆனா இன்னைக்கு இந்த இதை சொல்லல, வயலை வாங்கின அதை சொல்லல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் தகுதி இல்லை, என்கிட்ட இந்த பாவம் இருக்குது, அந்த பாவம் இருக்குது, நான் எங்க போவேன்? ஒரு பாஸ்டரே சொல்றாரு, என்ன தெரியுமா? நான் போவனா